இந்த 3 அணு ஆயுத கிடங்குகள் இல்ல ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஈரான், மத்திய ஈரான்ல தான் இருக்கு. இதுல ஃபார்டோ அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது மிக மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி கூடம். அது கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணி அதை கட்டியிருக்காங்க. பூமிக்கு கிட்டத்தட்ட 90 அடி ஆழத்துல உயர்ந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு ரேடியேஷன் எல்லாம் வராம மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆராய்ச்சி கூடம், அணு ஆயுத தயாரிப்புக்கான இடங்கள் எல்லாம் கட்டப்பட்டுள்ளன. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இது அவங்களுக்கு பர்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி கூடம்னு சொல்லக்கூடியது ஃபர்டோ. அந்த ஃபர்டோ இப்ப தரைமட்டமாக முற்றுமாக அழிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதனால ஈரானுடைய மிக 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 முக்கியமான ஒரு அணு ஆயுத கூடம், அணு ஆயுத ஆராய்ச்சி கூடம் அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற. மற்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சப்மரீன் வச்சு அழிச்சிருக்காங்க. இங்கதான் குறிப்பா எதை பார்க்கறோம் அப்படின்னா, ட்ரம்ப் சொல்லியிருக்காருல்ல இன்னொரு கண்ட்ரி அப்படின்னு, அது இந்தியாவை. இந்தியா ஆனா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல ஃபுல் டீடைலும் போட்டிருக்காரு. என்ன பிளேன் வந்துச்சு, சப்மரீன் என்ன ரகம், எந்த மாதிரி பாம்பு, எவ்வளவு எடை உள்ள பாம்பு, இத மாதிரி எல்லாம் வெடி மருந்துகள் எவ்வளவு எடை, 30,000 LB அப்படிங்கிறாங்க. அதான் இப்போ 30,000 பவுண்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அவர் ட்ரூத் சோஷியல். ஆனா இந்தியா அது மாதிரி எதுவுமே போடவே இல்லை, பெருமை அடிச்சுக்கவே இல்லை. இதுதான் இந்தியாவுக்கும் பாரத பிரதமருக்கும் இல்ல இந்திய நாட்டுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம தம்பட்டம் அடிக்கிறது கிடையாது. அவர் எல்லாத்தையும் தம்பட்டம் அடிச்சு இந்த பாரு உலகத்துல இப்ப அமைதி திரும்பிடுச்சு அப்படிங்கிறாரு. இனிமே அதாவது ஈரானை எந்த மாதிரி சொல்றாருன்னா, அதாவது நம்பர் 1 ஸ்டேட் அப்படிங்கிறாரு அவர். நம்பர் 1 கண்ட்ரி பயங்கரவாதத்துக்கும் அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்துவதெல்லாம். அணு ஆயுதங்கள் இல்லைங்கிறது புருவாயிடுச்சு. அது இது மாதிரி ஒரு இப்ப இவருடைய எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க தான் 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 அன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு, யாராலையும் சேலஞ்சே பண்ண முடியாது அப்படிங்கிறார். அமைதி திரும்பி விட்டது அப்படிங்கிறாரு. இதுதான் இப்ப ட்ரம்ப்னுடைய நிலைமை. அவருக்கு எதையாவது சாதிச்சு காமிச்சிடணும். இஸ்ரேலை தடுத்தது நான் சொன்ன மாதிரி முக்கியமான காரணம் போன வீடியோல நான் சொன்னதுதான். இப்ப ட்ரம்ப் ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன் அவருக்கு இவ்வளவு முனைப்பு அப்படின்னு சின்ன சின்ன காரணங்கள் தான். ஒன்று இந்த நார்சிசம்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அவருக்கு. நார்சிஸ்ட், சுயநலம், சுய சார்பு, சுய பெருமை, அது எல்லாமே தன்னுடையதாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு குணம். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூலை 10 தேதிக்குள்ள அவர் கொடுத்த 90 நாள் கெடு இருக்கு இல்லையா, அந்த டாரிஃப், அது முடிவுக்கு வருது. எல்லா நாட்டுக்குமே முடிவுக்கு வரப்போகுது. இந்த 90 நாட்கள் முடிஞ்சதுக்குள்ள எல்லா நாடுகளும் ஓடி மண்டியிட்டு ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுவாங்கன்னு அவர் ட்ரம்ப் எதிர்பார்த்தாரு. எதுவுமே நடக்கல. ஒரு நாடு கூட அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு முன்னெடுப்பு எதுவுமே செய்யவே இல்லை. அவர் ஒரு எரிச்சல்ல இருக்காரு. 90 நாள் டைம் ஆயிடுச்சு, யாருமே வரல. இதை தவிர உள்நாட்டில் இந்த லாஸ் ஏஞ்சலிஸ்ல மெக்சிகன் இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அது ஒன்று போயிட்டு இருக்கு. அவர் இந்த கேவின் நியூஸாம் கூப்பிட்டு என்னென்னமெல்லாம் சொல்லி பார்த்தாரு. அவர் அசைகிற மாதிரி தெரியல. இவரை கேட்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். அவர் கலிபோர்னியா கவர்னர், அவர் ட்ரம்ப் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார். பல நாடுகளும் கேட்க மாட்டாங்க. இது இப்ப எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, உன் நாட்டில் இருக்கிற ஒரு கவர்னரே உன் பேச்சை கேட்காத போது மற்ற நாடுகள் எப்படி கேட்குங்கிற மாதிரி அவரை பார்த்து ஏளனமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஸோ அவமானத்துக்கு மேல அவமானம். இவர் ஏன் இந்த நோபல் பரிசு பின்னாடி அலைகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராக் ஒபாமாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. எதனால கிடைச்சது அப்படின்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த நோபல் பரிசு, மேக்சஸாய் அவார்டு, புலிட்சர் அவார்டு, புக்கர் பிரைஸ், கோல்டன் பென், இந்த மாதிரி நிறைய அவார்டு இருக்கு. இது எல்லாமே பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கும். அதுக்காக கொடுக்கப்படக்கூடியதுதான் இந்த நோபல் பரிசுமே. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை பராக் ஒபாமாவுக்கு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இரட்டை கோபுர தாக்குதல் நடந்து விழுந்துச்சு, கம்ப்ளீட்டா தரமட்டம் ஆயிடுச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். இப்ப இந்த ஏர் இந்தியா 171 விமானம் அது பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் உள்ள புகுந்து அடிச்சுது. இரட்டை கோபுரமும் அதே மாதிரி ஒரு விமானத்தினால தான் தாக்கப்பட்டது. இங்க குறிப்பா எந்த விஷயத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி ஒரு சில மணித்துளிகள்ல விபத்து நடந்தது. அப்ப அந்த விமானம் இது லண்டன் வரைக்கும் போகணும். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் லிட்டர் ஏவியேஷன் ஃபியூவல்னு சொல்லக்கூடிய இது ஸ்டோர்ல இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ஃபியூயல் இருக்கக்கூடிய விமானம் ஒரு பில்டிங்ல போய் விபத்து ஏற்பட்டிருக்குன்னா, அந்த விமானம் ஒரு சில இடத்துல மட்டும் பாதிப்படைஞ்சிருக்கு. கட்டடம் விழவே இல்லை.
அதே இரட்டை கோபுரத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நியூயார்க் வந்தாச்சு. ஃபியூவல் எல்லாம், ஏவியேஷன் ஃபியூவல் எல்லாமே தீர்ந்து போய்விட்டன. இறங்கறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தான் இருந்திருக்கும். இது மாதிரி 1.25 லட்சம் லிட்டர் கிடையாது. ஆனா அந்த இரட்டை கோபுரங்கள் கீழே விழுந்துச்சு, நொறுங்கி விழுந்து அப்படியே பப்படமா விழுந்து தரமட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி, இது மாதிரி பல விதமான சந்தேகங்கள்லாம் அதுல இருக்கிறதுனால அதுல சதி நடந்திருக்குன்னு இன்னும் சொல்றாங்க. வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். அரச புரசலா நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒபாமாவுக்கு எதனால கிடைச்சது அப்படின்னா, இரட்டை கோபுரத்தை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் குழு அதனுடைய தலைவர் அவர் பாகிஸ்தான்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததை கண்டுபிடிச்சார். CIA மூலமா துல்லியமா கண்டுபிடிச்சு அவரை இறந்து போனார், தாக்குதல்ல இறந்து போனார். அதனால அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான பரிசு, நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. இப்ப இதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நானும் அமைதியை கொண்டு வந்திருக்கேன், ஈரான்ல இருக்கிற அணு ஆயுத தயாரிப்புகளை அழிச்சிருக்காங்க. அந்த ஃபர்டோ ரொம்ப முக்கியமான இடம், மிக மிக முக்கியமான இடம் அது. அதுக்கப்புறம் காங்கோ, அந்த நாட்டில் இருக்கிற போரை நிறுத்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் நிறுத்திருக்காங்க. இப்படி சொல்லி சொல்லி எனக்கு அமைதிக்கான பரிசு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற கெஞ்சறாரு. அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு. அவருடைய எல்லா முன்னெடுப்புகளுமே கொஞ்சம் கொஞ்சமா தவிடு பொடியாய் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவர் பதவிக்கு 6 மாசம் ஆகுது. 6 மாசத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய கடன் சுமை $1 trillion ஏறிடுச்சு. அப்ப வருஷத்துக்கு 2 trillion 2.5 trillion ஏறிக்கிட்டே போச்சுன்னா எங்க போய் நிக்கும்? அது இன்ஃபிளேஷன் குறைய போகுது. இன்னொரு பக்கம் சைனா தான் பாண்ட் மார்க்கெட்ல, அமெரிக்கன் பாண்ட் மார்க்கெட்ல போட்டிருந்தாங்க, $1 trillion மேல போட்டிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 250-260 பில்லியன் டாலரை பாண்டை வித்துட்டு காசா எடுத்து தங்கத்தை வாங்கிட்டாங்க சைனா. ஜப்பான் பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ டாரிஃப் போட்டனா நான் பாண்ட் எல்லாம் வித்துருவேன். பாண்டை கொண்டு மார்க்கெட்ல வித்தா டாலர் அப்படியே வீழ்ச்சி அடையும். சோ ட்ரம்ப் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், திசை திருப்புற மாதிரி இருக்கணும். அதனாலதான் என்னுடைய பார்வையில இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல தான் சொல்றேன். இந்த ஈரானுடைய தாக்குதல் ட்ரம்ப்னால நான் செஞ்சு காமிச்சிட்டேன் பாரு, அமைதியை கொண்டு வந்துட்டேன் பாரு, அணு ஆயுதங்களை அழிச்சிட்டேன் பாருன்னு காமிக்கிறதுக்காக இஸ்ரேல் ஈரான் போராக இருந்ததை தேவையில்லாம அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு படுது. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இது நீங்க கேட்ட கேள்வி, அமெரிக்கா ஏன் உள்ள வந்துச்சு அப்படின்னா, இதை கூட சில விஷயங்களும் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் முழுமையாக அழிக்கப்பட வேண்டாம் அப்படிங்கிற நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எதனால அப்படின்னா, ரிச் மினரல்ஸ், யுரேனியம் எக்கச்சக்க டெபாசிட் இருக்கு. அதுக்கப்புறம் யுரேனியத்தை எடுத்தா மட்டும் போறாது, அதை என்ரிச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது வெப்பன் கிரேடாக மாறும். அதுக்கப்புறமா தான் அது அணு உலைக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக மாறும். அந்த டெக்னாலஜி எல்லாம் அமெரிக்கா கிட்ட இருக்கு, பிரான்ஸ் கிட்ட இருக்கு. அமெரிக்காவுக்கு ஆக மொத்தம் எப்படியாவது ஈரானை தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வரணும். இப்ப இருக்கிற மத தலைவர் அயத்துல்லா கமேனி அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அமெரிக்காவோட ஒத்து போக மாட்டேங்கிறாரு. அதை தவிர அணு ஆயுத சோதனைகளை, அந்த IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு அதை அவங்கள விட மாட்டேங்கிறாரு, உள்ள விட மாட்டேங்கிறாரு. அதனால ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், ரெஜிம் சேஞ்ச். அமெரிக்கா எப்பவுமே ரெஜிம் சேஞ்சில் தான் முக்கியமா இது பண்ணும். இது மாதிரி தொடுத்து ரெஜிம் சேஞ்ச், இல்லைன்னா உள்நாட்டு கலகத்தை உண்டு பண்ணி ரெஜிம் சேஞ்ச். முன்னால இருந்த ஷா ஆஃப் ஈரான் 1979 அமெரிக்காவால தான் விரட்டி அடிக்கப்பட்டார் அவர். அப்ப இதே அயத்துல்லா கொமேனின்னு இருந்தார், அவர் ஆட்சிக்கு கொண்டு வந்ததும் அமெரிக்கா தான். இப்ப அதே ஷா ஆஃப் ஈரானுடைய அவருடைய பையன் ரெசா பெஹல்வின் அவரை உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. ஆட்சி மாற்றம் வேணும். அவர் அமெரிக்கால தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. ஆக மொத்தம் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா தனக்கு எது தோதா இருக்கோ, தனக்கு எது தேவையோ அதற்கான முன்னெடுப்புகளை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது நல்லா தெளிவா தெரியுது எல்லாருக்குமே. ஸோ இது நம்மும் அதே மாதிரி தான். ஆயில், ஈரான் மேல ஏகப்பட்ட சாங்ஷன் போட்டாங்க, இந்தியா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரூபி டேர்ம்ஸ்ல பார்ட்டர் ட்ரேடில் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஈரான் அதே மாதிரி சைனாவுக்கும் ஆயில் கொடுக்குறாங்க, அவங்களும் யுவான் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல டாலர் அடிபடுது. இப்ப அமெரிக்கா ஒரு டாலர் வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னா, கல்ஃபில் இருக்கிற மற்ற நாடுகளும் அமெரிக்காவை மிரட்ட ஆரம்பித்து விடும். இது தான் முக்கியமான காரணம். சவுதி அரேபியா, UAE, கட்டார் எல்லாரும் என்ன செய்வாங்க, டாலர் வேணான்னு, கோல்ட கொடு, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அமெரிக்கா தன்னுடைய பிடியை இறுக்க பிடிக்கணும், பிடி இறுக இருந்துகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. ட்ரம்ப் சொல்றாருல்ல பீஸ் அப்படின்னு, பீஸும் பிசினஸும் ஒன்னா போவே போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீஸ் இருந்ததுன்னா எங்கெங்க பிசினஸ் நடக்கும்? அவன் அமைதியா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பதட்ட நிலைமை வரணும், எடுக்கணும், 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் இவங்களுடைய ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், ஆயில், ஃபார்மா எல்லாமே வியாபாரம் ஆகும். பீஸ் வில் நெவர் பிரிங் பிசினஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி பிசினஸ் வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ் இஸ் அகேன்ஸ்ட் பிசினஸ்.
அமெரிக்காவுக்கு பிசினஸ் தான் வேணும். ட்ரம்ப் மிகப்பெரிய வர்த்தகம், அவர் பிசினஸ் மேன் அவர். ஸோ இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பார்வையிலிருந்து அமெரிக்கா நேரடியா ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க தேவையில்லாம அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பார்வையில் அது தேவையானதுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தன்னுடைய நலன் சார்ந்த நடவடிக்கையா தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இஸ்ரேலை விட்டு அவங்க கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவாங்க ஈரான். அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலை காலி பண்ணாலும் பண்ணிடும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவ இல்லாம தான் தெரியுது. அதனாலதான் இஸ்ரேல நீ ஒதுங்கிரு, நான் இப்ப களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பா அணு ஆயுதங்களை தாக்குதல் நடத்துறேன், அந்த அணு கூடங்களை தாக்குதல் நடத்துறேன், அணு ஆராய்ச்சி கூடங்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணிருக்காரு. இதை வெளியே தற்பெருமையா பேசுறாரு, சோசியல் மீடியால எல்லாம் போட்டு தள்ளுறாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இதுதான் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பார்வை, என்னுடைய பார்வையில இருந்து. ஸோ ஆயில் வேணும், மினரல்ஸ் வேணும், ஈரான்ல ஆட்சி மாற்றம் வரணும், அந்த ஆட்சி மாற்றம் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுதான் அமெரிக்காவுக்கு. சரி, ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டும் கொஞ்சம் குழாவிடுவாங்களா? இருக்காது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு திருப்பி ஏதாவது ஆரம்பிப்பாங்க, விட்டுட மாட்டாங்க. பதட்டம் இருந்தா தாங்க பிசினஸ். அப்படிதான். மொத்தம் 6 GBU-57A/B அப்படிங்கிற விமானங்கள், போர் விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. இதுல B-2A ஸ்பிரிட் லாங் ரேஞ்ச் ஸ்டெல்த் பாம்பர்ஸ், அதுதான் இந்த ஃபெரடோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடிச்சு நொறுக்கிருக்காங்க, அழிச்சிருக்குது. பங்கர் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 30,000 பவுண்ட் எடையுள்ள குண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை தவிர மற்ற 2 இடத்துல, ஒன்னு நட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம், இன்னொன்னு இஷ்பஹான் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டாம் ஹாக் லேண்ட் அட்டாக் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸ் மூலமாக சப்மரின்ல இருந்து ஏவப்பட்டு அதை அழிச்சிருக்காங்க. அந்த 2 இடத்தையும் அழிச்சிருக்காங்க. உங்க கருத்துக்களை நீங்கள் பதிவிடவும். அதான்.